ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாம்பே தவா புலாவ் தான் பார்க்க போகிறோம். செய்கிறது அவ்வளோ ஈஸி, டேஸ்ட் யூனிக்காக இருக்கும். எப்போதும் கொடுக்குற லஞ்ச் பாக்ஸ்க்கு இது போல் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனியன் ரைத்தா வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆம்லேட் ஒன்று வைங்க, இதுவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தவா புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட்டான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் நெய் ஹீட்டான உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பூண்டு 4 பல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை எண்ணெயில் வதக்குங்க. ஆனியன் லைட்டாக சாஃப்டான உடனே பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 1/2 கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ண விட்ட உடனே லைட்டாக அந்த பேனில் பிடிக்கிறது போல் இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால. காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிட்ஸ் மூடி போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் மசியும். இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு மூடி போட்டு வதக்குங்க. இடையில ஒரு தடவை கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பாவ் பஜ்ஜி மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாவ் பஜ்ஜி மசாலாவோட ஒரு ரெசிபி பாவ் பஜ்ஜி வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாவ் பஜ்ஜி மசாலா தான் தவா புலாவுக்கு டேஸ்ட்டே, அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை போட்டுட்டு 30 செகண்ட் கைவிடாமல் கிளறி விடுங்க, ஏன்னா மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இது பாவ் பஜ்ஜி மசாலாவில் நான் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிப்பேன். அதாவது இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பாவ் பஜ்ஜி மசாலாலேயே ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காயை காய வச்சு அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பவுடர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை அந்த பவுடர் உங்களுக்கு கடையில் வாங்கலை, இல்லை கிடைக்கல அப்படின்னா லெமன் ஜூஸ் எது செய்யும் போதும் பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த டிஷ்ஷில் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அது கூடவே எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. உங்கள் காய் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா 3 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் சேர்த்து விடுங்க. ஓவராலாக வெஜிடபிள் ஃபுல்லாகவே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸை உப்பு சேர்த்துட்டு நல்லா சாதத்தை முழுசாக 100% நல்லா குக் பண்ண வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, அப்போ போலன்னு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா பாம்பே தவா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செய்கிறது அவ்வளோ ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒன்று மறக்காதீங்க. டெய்லி அவங்க ரொட்டீன் லைஃப்பில் தேங்காய் பால் அப்படி இல்லைனா தேங்காய் ரொம்ப நல்லது. குக் பண்ணாத தேங்காய். குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்து நான் தேங்காய் பால் கொடுத்துருக்கேன். நீங்கள் 6 மாதத்தில் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. தேங்காய் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.